ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காரைக்கால் டாக்டர் நிஷார். நம்ம கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு ரேர் இஷ்யூ காயின். இது 1957 சுதந்திரத்துக்கு பிறகு மலாயாவில் மலாயா மற்றும் பிரிட்டிஷ் பொர்னியா டாலர் பயன்படுத்தியிருக்காங்க. 1963க்கு பிறகு உருவாக்கப்பட்ட மலேசியாவிலும், 65க்கு பிறகு உருவாக்கப்பட்ட சிங்கப்பூரிலும், 67க்கு பிறகு உருவாக்கப்பட்ட புருனேயிலும் பொதுவாக நாணய ஏற்பட்டை முடிவு கொண்டு தங்கள் சொந்த நாணயத்தை வெளியிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா பிரிட்டிஷ் பொர்னியோ காயினான 10 சென்ட்ஸாக மட்டும்தான் அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, இந்த காயினை தான் 1961 வரையும் அதை காயினை பயன்படுத்தியிருந்தாங்க. இந்த காயின் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காப்பர் நிக்கல் உலோகம். அது இதோட வெயிட் 2.82 கிராம், டயாமீட்டர் 19.5 mm, திக்னஸ் 1 mm. இந்த காயினுடைய முன்பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் எலிசபெத்துடைய உருவப்படம் பதிவு செஞ்சுருக்காங்க. பின்பக்கம் பார்த்தீங்கன்னா 10 சென்ட்ஸ்னும் அதில் மலாயா அண்ட் பிரிட்டிஷ் பொர்னியோன்னு அதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காயின். நான் குறிப்பிட்டது போல் 61க்கு பிறகு தான் மலேசியா, சிங்கப்பூர், புருனே போன்ற நாடுகளில் தனித்தனி காயினை பயன்படுத்தியிருக்காங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கது. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.